மேகதாது அணை பிரச்சனை வந்து விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொல்றாரு, விஜய் அவர்கள் வாய் திறந்தா பல பேருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ எடுத்த ஒன்றும் வாயை திறக்கணுறதுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் பேச்சாளர்ல, பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கரில். இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். மிஸ்டர் விஜய் இஸ் நவ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ எங்கே பேசணும், எப்போ பேசணும், அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அவர் சொல்லுவார். அவர் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு இருக்கிற இடம் தான் சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளியில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார், விளக்கம் சொல்லுவார். கண்ட இடத்துல போய் வாயை திறந்துட்டு இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சீமான் மாதிரி ஒரு சீப் பாலிட்டிஷியன் கிடையாது, சீஃப் மினிஸ்டர். இப்போ வன்னிய அரசு தாவேக்கா நேழல்னு சொன்னீங்க, அப்போ ஆலூர் ஷானவாஸ் திமுக நேரில் செயல்படுறேன்னு சொல்கிறது தானே நியாயமான ஒரு ஊடகத்தினுடைய கடமையாக இருக்க முடியும். துபாயில் ஒரு கம்பெனியில் பார்ட்னராகவே ஆகிருக்கிறாராம் அவர். இன்னொரு புது கம்பெனி ஆரம்பிக்க போகிறாராம். யார்? ஆலூர் ஷானவாஸ். அவர் அதுக்காக தான் துபாயில் போய் நீண்ட நாள் இருந்துட்டு வந்தார், ரெண்டாவது கம்பெனி ஆரம்பிக்குதுன்றாங்க. இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்தது, அவர் எப்படி பணக்காரர் ஆனார்? 5 வருஷம் எம்எல்ஏ ஆனால் துபாயில் போய் ஆரம்பிக்க முடியுமா? எனக்கு தெரியல. ஸோ திமுக ஆட்சியில் கடுமையாக சம்பாதித்தவர்களில் ஆலூர் ஷானவாஸ் ஒருவர். திமுகவின் செல்லப்பிள்ளை, திமுகவின் ஏஜெண்டாக விசிகாவில் இருந்தவர். இது மட்டும் எனக்கு தெரியும். வன்னியரசுக்கும் ஆலூர் ஷானவாஸுக்கும் எலியும் பூனை மாதிரி இருக்காங்க. ஏன்னா 2 பேருடைய வன்னியரசு தொடர்ந்து அந்த கட்சியில் பயணிப்பவர், தலித் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர், வந்தவர். ஆலூர் ஷானவாஸ் ஒரு மேனா மினிக்கி, ஊடகத்தில் அப்படி சும்மா பேசிட்டு அப்படி வெள்ளையும் ஜல்லையுமா அப்படி ஊடக வெளிச்சத்திலேயே பிரபலமானவர். சார், இப்போ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, இது போல் மேகதாது அணை பிரச்சனை விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வாய் திறந்தால் பல பேருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, விஜய் அவர்கள் பதில் கூறாமல் இருக்கிறது அது பலவீனமா இல்லை அரசியல் யுக்தியா அப்படின்ற கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாம்சம், ஒரு பண்பு இருக்கும், ஒரு பழக்கம் இருக்கும். சில பேர் சீமான் மாதிரி மைக்கை காட்டினாலே வாயை திறந்துக்குவாங்க இல்லையா? சில பேர் மைக்கை காமிச்சா கூட பேசாமல் போவாங்க. என்ன சார் உங்களை பற்றி இவர் இப்படி பேசினார் சார் அப்படின்னா கூட அவரா சரிங்க அப்படின்னு போவாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் வளர்க்கப்பட்ட விதம், ஹவ் ஹி வாஸ் brought up by his parents, இதெல்லாம் இருக்குங்க. ஸோ எடுத்த ஒன்றும் வாயை திறக்கணுறதுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் பேச்சாளர்ல, பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கரில். இஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர். மிஸ்டர் விஜய் இஸ் நவ் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இப்போ எங்கே பேசணும், எப்போ பேசணும், அவர் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா அவர் சொல்லுவார். அவர் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் சொல்கிறதுக்கு இருக்கிற இடம் தான் சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளியில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார், விளக்கம் சொல்லுவார். கண்ட இடத்துல போய் வாயை திறந்துட்டு இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சீமான் மாதிரி ஒரு சீப் பாலிட்டிஷியன் கிடையாது, சீஃப் மினிஸ்டர். சார், இருந்தாலும் அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு, ஏதாவது ஐடியா வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எதிர்கொண்டார. ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர் சிறப்பாக இருந்தது இல்லை, ஓடினாங்கல்ல எதிர்கட்சிலாம், ஓடு ஓடு ஓடுன்னு ஓடினார்ல உதயநிதி. அதாவது பின்னங்கால் பிடர் அடிப்படை வெளியே ஓடிட்டு போய் செய்தியாளர்களை சந்தித்து பேசிட்டு இருந்தார். ஏன் ஓடினாரு? அவங்க எவ்வளோ பிரச்சனைங்க, 2 நாள் நல்லா விமர்சனம் பண்ணாங்க. எங்கேயாவது யாராவது தலையிட்டாங்களா? தாவேக்காவினர் அவங்க ஏன் அமைதியாக இருந்தாங்க? தலைவர் கட்டளை இட்டார், எதிர்கட்சி யார் என்ன பேசுனா நீங்கள் பதிலெலாம் சொல்லக்கூடாது, திருப்பிலாம் கத்தக்கூடாது, குறுக்கீடு பண்ணக்கூடாது, அவங்க பேச்சுக்கு தடையாக இருக்கக்கூடாது. சட்டமன்றத்தில் நம்ம பண்போடு நாகரிகமாக இருக்கணும். லைவ் ரிலேயில் போது மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, அமைதியாக இருங்க, அவங்க என்ன அதையும் மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 2 நாள் அமைதியாக கேட்டாருங்க. இப்போ அவர் எழுந்து பேசும்போது ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பார்.
உடனே ஆதாரம் இருக்குதா ஆச்சா போச்சான்னு கத்தினாரு. சரி, உதயநிதி முதல் நாள் பேசினார குதிரை வியாபாரம் சோஃபா மாடல் அதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுட்டு தான் பேசினாரா? உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அதே போல் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சபாநாயகர் அனுமதித்த போது அதை பேசினார். அப்போ அவரை பேச ஒன்றும் இல்லை, ஓ ஆன்னு கத்திக்கிட்டு ஓடிட்டாங்க. இதில் தமாஷ் என்னென்னா, வழக்கமாக வாக் அவுட் பண்ணுற கட்சிகள் வந்து சபாநாயகர் மேலே தான் குறை சொல்லுவாங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, எங்களை பேச விடலை, நாங்கள் கேள்வி கேட்க அனுமதி இல்லை. ஆனால் இப்போ இருக்கார் பாருங்க ஜேசிடி பிரபாகரன், ரொம்ப அனுபவமான ஆள், அப்பாவு மாதிரி கிடையாது, நடுநிலையாக நடத்தினார். அவர் என்ன சொன்னார், இவங்க எழுந்தப்போ உட்காருங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சிட் டவுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இவருக்கு மரியாதை கொடுத்து, உங்களுக்கு ஏதாவது சொல்லணுன்னா மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறேன், அவர் பேசி முடிக்கிட்டோம், அவரை குறுக்கீடு பண்ணாதீங்க அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம், அவர் பேசணுன்னு நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேளுங்க, அவர் விளக்கம் கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. இதை சொன்ன பிறகும் ஓடுறாங்க வாக் அவுட் பண்ணி ஓடிட்டு வெளியே என்ன பேசுகிறாங்க, ஒருத்தர் கணவனை தேடிட்டு இருக்கிறார் செங்கல்பட்டில், அது கூட உருப்படியாக சொல்ல, அவர் கணவனை தேடலை, கட் பண்ணி விடுங்கன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ காழ்ப்புணர்ச்சிங்க. அதனால் வந்து விஜய் வந்து இதெல்லாம் பார்த்து தான் வந்திருக்காரு. அவருக்கு தெரியும் தேவையில்லாமல் ஒரு விஜயகாந்தை இவங்க எப்படி மீடியாவை பயன்படுத்தி திமுக டேமேஜ் பண்ணாங்க, எப்படியெல்லாம் பண்ணாங்கல்ல, அந்த அந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் நம்ம தேவையில்லாமல் நார்மலாகவே இஸ் ஏ குட் லிசனர்ன்றாங்க. அவர் கூட பழகின எல்லாருமே, நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் பேசுனீங்கன்னா அவர் ஒரு 2 நிமிஷம் எதாவது பேசியிருப்பாராம், கேட்டுகிட்டே இருப்பாராம். நம்மக்கிட்ட இல்லாத பழக்கம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நான் பேசிகிட்டே இருக்கிறேன், புரியுதா? அந்த மாதிரி மனித இயல்பு என்னன்னா, அவங்க பேசுவாங்க, மற்றவங்கள கேட்க மாட்டாங்க. பட் திஸ் மேன் இஸ் எ குட் லிசனர். மிஸ்டர் விஜய் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்குறாரு. அது நல்லதா? பேசிக்கிட்டே இருக்கிறது சீமான் மாதிரி, ஸ்டாலின் மாதிரி. ஸ்டாலினை கேள்வி கேட்பாங்க கொடைக்கானல்லையோ ஊட்டியிலே நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள், சார் வெதர் எப்படி சார் இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது. இதான் நான் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியாக இது. அதாவதுங்க, ஊடகத்துக்கும் வெக்கம் இல்லை, விலை போன ஊடகம், அடிமையான ஊடகம். அந்த ஊடகம் இன்றைக்கி அப்படியே முதுகெலும்போடு வந்துட்டு ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்டால் எதை சொல்லணுமோ எதுக்கு நீங்கள் கேட்குறீங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் செயல்படுகிறார், பேச்சை குறைத்து செயலில் வேகத்தை காட்டுறாரு. இருந்தாலுமே வந்து டெல்லியில் போராடுறதுக்காக தமிழக விவசாயிகள்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது மாராட்டிய காவலர்கள் அவங்கள வந்து தடுத்து மறுபடியும் தமிழகத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் இதை எதிர்த்தாவது ஏதாவது ஒரு கண்டனம் எதுக்கு அவரா இவங்களை போக சொல்லி சொன்னாரு? இருந்தாலும் இல்லை தமிழ்நாடு அரசு சார்பாக போகிறாங்களா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு தூதுக்குழு அனுப்பிச்சு அதை வந்து மராட்டிய அரசு தடுத்து நிறுத்தினா அதை பற்றி அவர் கருத்து சொல்லலாம். இவங்க இஷ்டத்துக்கு இவங்க கிளம்பி போகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நிறுத்துகிறாங்க. இதில் வந்து இவர் எதுக்கு கருத்தை சொல்லணும்? கருத்து கந்தசாமி இல்லைங்க, அவர் தமிழகத்தின் முதலமைச்சர். அவர் வாயை திறந்தாருன்னா என்ன பேச போகிறாருன்னு கோடிக்கணக்கான பேர் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவர் பையன் பேசுனத பாருங்கள், மில்லியன் கணக்கில் பார்த்துருக்காங்க. ஏன் பேசாதவங்க பேச மாட்டாங்களா? இவங்கெல்லாம் மூட மாட்டாங்களா வாயை? இன்னும் இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்களான்னு தான் ஜனங்களுடைய ஒரு உணர்வு. அதனால் பேச்சால் காமராஜ் 9.5 வருஷம் நடத்தினாருங்க, பெருந்தலைவர் காமராஜ் தமிழ்நாட்டை. அவர் எவ்வளோ பேசுவார் தெரியுமா? 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் மேலே. அவர்கிட்ட நீங்கள் 1 மணி நேரம் பேசினா அவர் கேட்டு விஜயை விட ஆகட்டும் பார்க்கலான்னு. இந்த ஆகட்டும் பார்க்கலாம்ன்றதை தவிர அவர் வாயிலேருந்து எதுவும் வராது. அப்படின்னா என்ன? லெட் மீ எக்ஸாமின். பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவும் கிடையாது, நான் பார்க்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் அதை போய் பார்த்து அதை சால்வ் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு செயல் ஊக்கம் தேவையா, இல்லை வாய்ச்சவடால் அடித்து வசனம் பேசிக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு 60 வருஷத்தை நாசம் பண்ணாங்க இல்லையா தமிழ்நாட்டில், அது மாதிரி ஆளுங்க வேணுமா? ஐ லைக் மிஸ்டர் விஜய்ஸ் ஆட்டிடியூட், பிஹேவியர், கல்ச்சர் கரெக்டாக இருக்கார். அவர் என்ன பேசினாலும் பாருங்கள், மோடி ஒரு பிரதமர், அவர் வந்து மாணவர்கள் போராடினாங்க டெல்லியில் ஜந்தர் மந்தரில். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, சில பேர் அவரை திட்டியிருப்பாங்க, பல பேர் அவரை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. விமர்சனம் பண்ணுறது அவர் தப்புன்னு சொல்ல முடியாது. அதை பற்றி நம்ம பிரதமர் வந்து ஒரு காணொளி போட்டார் 2 நாளைக்கு முன்னால்.
என்னையும் எங்கள் அம்மாவெல்லாம் திட்டினாங்க, நான் அவங்களெல்லாம் மன்னிச்சிடுறேன்னு. அதாவது இவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவங்கக்கிட்ட. அவ்வளோ பேர் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். பெல்லட் குண்டெல்லாம் வீசி கண்ணே ஒரு ஆளுக்கு போயிடுச்சு. அது டியர் கேஸ். அதனால் பெண்களை வந்து எந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக தாக்குனாங்க. மக்களிடம் இவர் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இவர் சொல்கிறார், நான் மன்னிச்சிட்டேன் அவங்கள. என்னத்தை மன்னிச்சார்? இவர் மகான் ஆயிட்டாரா? அது மாதிரி இன்னைக்கு வந்துங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பாணிங்க. அதை வந்து இவர் என் பாணியிலேயே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், என்ன மாதிரி மைக் கட்டின இடத்தெல்லாம் நின்று பேசணுன்னா அவருடைய பாணி வேற. அவர் செயல்பாடு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவருடைய அரசாங்கம் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கா, கரப்ட் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷனாக மாறிட்டு இருக்கா, மக்களுக்கு நிவாரணம் இதுதாங்க அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் இப்போ காமராஜரை இவ்வளோ நாள் கழித்து இப்போ பாராட்டுறோன்னா ஏன்? செயல் அவருடைய சாதனை தான் தேவை. சும்மா வாயில் வடை சுட்டுட்டு இருக்கக்கூடாது. மோடி மாதிரி சீமான் மாதிரி எல்லாம் விதவிதமாக வடை சுடுவாங்க. சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழக அரசியலில் போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, விசிகாவில் உட்கட்சி பூசல். அதாவது வன்னியரசு அவர்கள் வந்து தாவேக்கோட நிழலாக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆளூர் நவாஸ் அவர்கள் வந்து தாவேக்கா செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. திமுக நிழலாக செயல்படுறாருன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ வன்னியரசு தாவேக்கா நிழல்னு சொன்னீங்க, அப்போ ஆளூர் ஷானவாஸ் திமுக நிழலாக செயல்படுறேன்னு சொல்கிறது தானே நியாயமான ஒரு ஊடகத்தினுடைய கடமையாக இருக்க முடியும். இவர் மட்டும் தாவேக்காவை எதிர்க்கிறாருன்றீங்க, அப்போ அவர் தாவேக்காவை ஆதரிக்கிறாருன்னு சொல்லியிருக்கணும். அவரை வந்து நீங்கள் வந்துட்டு நிழலாக செயல்படுறாருமா, இவர் என்னவா செயல்படுறாரு? ஸோ அதாவதுங்க விசிகால குழப்பம் இருக்குதானா இருக்குது, பிரச்சனைகள் இருக்குதானா இருக்குது. அது காரணம் ஆளூர் ஷானவாஸ் போன்ற பல பேர் இன்னும் இருக்காங்க இந்த விசிகால. திமுகவின் கொத்தடிமைகளையே மிஞ்சிற அளவுக்கு திமுகவுக்கு சேவகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க. 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி பார்த்தேன், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. துபாயில் ஒரு கம்பெனியில் பார்ட்னராகவே ஆகிருக்கிறாராம் அவர். இன்னொரு புது கம்பெனி ஆரம்பிக்க போகிறாராம். யார்? ஆளூர் ஷானவாஸ். அவர் வந்து அதுக்காக தான் துபாயில் போய் நீண்ட நாள் இருந்துட்டு வந்தார், 2வது கம்பெனி ஆரம்பிக்குதுன்றாங்க. இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்தது, அவர் எப்படி பணக்காரர் ஆனார்? 5 வருஷம் எம்எல்ஏ ஆனால் துபாயில் போய் ஆரம்பிக்க முடியுமா? எனக்கு தெரியல. ஸோ திமுக ஆட்சியில் கடுமையாக வந்து சம்பாதித்தவர்களில் ஆளூர் ஷானவாஸ் ஒருவர். திமுகவின் செல்லப்பிள்ளை, திமுகவின் ஏஜென்ட்டாக விசிகாவில் இருந்தவர். இது மட்டும் எனக்கு தெரியும். இப்போ அவருக்கு 2 பிரச்சனை. ஒன்று, இதெல்லாம் புரிஞ்சு தான் திருமாவளவன் நாசூக்கா அவருக்கு சீட்டு போட்டி போட கொடுக்கல. அது அவருக்கு பயங்கரமான வருத்தம். ஏன்னா தின்ன ருசி விடாது இல்லையா? கண்டிப்பாக. ரைட். ஸோ தன்னை போட்டியிட வைக்கல. ஆனால் அதே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளுக்கு தான் இவருக்கு பதிலாக கொடுத்தாங்க. இவருக்கு ஒன்றும் பட்டா எழுதி கொடுக்கல. இல்லை, இவரே காலங்காலமாக இது என்ன கலைஞர் குடும்பமா, ஒரே ஆளே இருக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மாற்றி கொடுத்தாங்க. ஸோ அதில் ஈ வாஸ் அப்செட்டு. ரைட். அடுத்தது திமுக ஆட்சி தான் வரும், அப்புறம் ஏதாவது பண்ணிக்கலான்னு நினச்சாரு, அதுவும் போச்சு. தாவேக்கா வந்தது. தாவேக்கா ஆட்சிக்கு விசிகா ஆதரவு கொடுத்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி 2 எம்எல்ஏல வன்னியரசு தான் சீனியரு. வன்னியரசுக்கும் ஆளூர் ஷானவாஸுக்கும் எலியும் பூனை மாதிரி இருக்காங்க. ஏன்னா 2 பேருடைய இது வன்னியரசு தொடர்ந்து அந்த கட்சியில் பயணிப்பவர், தலித் மக்களுக்கான போராட்டங்களில் ஈடுபட்டவர், வந்தவர். ஆளூர் ஷானவாஸ் ஒரு மேனா மினிக்கி, ஊடகத்தில் அப்படி சும்மா பேசிட்டு அப்படி வெள்ளையும் ஜல்லையுமா அப்படி ஊடக வெளிச்சத்திலேயே பிரபலமானவர். இவர் களப்போராளி. யார்? வன்னியரசு. திருமாவளவன் எல்லாரையும் விட பெரிய களப்போராளி. அப்போ இது டகாஃபார் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வன்னியரசுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அமைச்சர் ஆவது. இப்போ விசிகா தான் முதல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும்னு தமிழ்நாடு அரசியலில் குரல் கொடுத்ததே விசிகா தான். அது நிறைவேறும்போது அதில் வந்து வன்னியரசு முதல் மினிஸ்டர் ஆகிறாரு. வரலாறில் பேசுவாங்கள்ல, விசிகாவில் முதலில் அமைச்சராக யார் இருந்தார்கள் அப்படின்னா வன்னியரசு தான். திருமாவளவன் கூட வரமாட்டார். அப்போ இதெல்லாம் அவருக்கு பயங்கர கடுப்பு. ஒன்று எம்எல்ஏவாகல,
எம்எல்ஏ ஆயிருந்தா கூட இப்போ இப்படி வந்து சேர்ந்துட்டு அமைச்சர் ஆகிட்டு திமுகவை திட்டிகிட்டு இருப்பார். அவர் ஒன்றும் கொள்கை குன்றுலாம் கிடையாது. புரியுதுங்களா? சந்தர்ப்பவாதம். அவர் என்ன நினைக்கிறாரா, தன்னை வந்து விசிகா வெளியேற்றணும், தானாக போகக்கூடாது, ஒரு ஒரு தியாகி பட்டத்தோடு போய் திமுகவில் இணையணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக தான் திருமாவளவனுக்கே சவால் விடுற மாதிரி நடந்துக்கிறாரு. அதில் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் இது தெரியும். அதனால் திருமாவளவன் அமைதியாக இருக்கிறாரு. நீ போனோன்னா போய்க்கப்பா ராஜா. இல்ல அவரே இரட்டை நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. திமுக கூடயும் வந்து இணக்கமாகவும், தாவேகா கூடயும் இணக்கமாகவும் இருக்கும் பொழுது ஒரு இரட்டை நிலைப்பாட்டில் இல்லைங்க. ஏன் இணக்கமான்றது வேற. அதாவது அரசியல் ரீதியாக தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து பங்கெடுத்திருக்காங்க. திமுக வந்து இப்போ என்னவா இருக்குது? எதிர்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியாக இருக்கு, அவ்வளோதான். என்ன இணக்கமாக இருந்து என்ன திமுகவுக்கு என்ன ஆதரவாக இருக்கிறாரு? அதாவதுங்க, தாவேக்கா ஒரு இதை விசிகா ஒரு 9 வருஷம் திமுகவோட பயணித்திருக்கு. அதில் ஏகப்பட்ட கொடுக்கல் வாங்கல் இன்டிமெசி எல்லாம் இருக்குது. டக்குன்னு வெட்டி விட்டா மாதிரி வந்துட முடியாது. கம்யூனிஸ்டுகள் டக்குன்னு வெட்டின்னு போயிட்டாங்க. ஆனால் விசிகா ரொம்ப பழகிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்டாலினை விமர்சனம் பண்ணுறதுக்கோ உதயநிதியை விமர்சனம் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தயங்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆனால் திமுக பாருங்கள், இவங்களை கொஞ்சம் கூட இது பண்ணாமல் சோபா மாடல். ஏங்க இந்த காலத்தில் சோபாவில் பணம் வச்சாங்க ஆளை பிடிப்பாங்க. இந்த புஷ்பா படத்தில் சோபாவில் வச்சு அனுப்புவான அந்த ஹீரோ, அது பழைய ஒரு 50 வருஷம் 40 வருஷம் முன்னால் வர வேண்டிய படங்க அது. இன்றைக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் 10 ரூபா நோட்டை காமிச்சிங்கன்னா அமெரிக்காவில் உங்களுக்கு 1000 கோடி போயிடும். ஹவாலா வந்தாச்சு, ஜிபே, நம்மளை மாதிரி ஆளுங்க ஜிபே, மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் இருக்குது. ஆனால் உதயநிதிக்கு எவன் எழுதி கொடுத்தான்னு தெரில. அவர் பிடிச்சது இப்போது சோபா மாடல் அரசு. அவங்க அப்பாவுக்கு எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியல, டெக் டைவர்சன் அரசு. இந்த ரெண்டையும் அவங்க பிடிச்சின்னுக்கிறாங்க 3 மாதமாக. வேறு எதுவும் இல்லை. என்ன டெக் டைவர்சன்? நீங்கள் தான் டைவர்சன் எடுக்கிறீங்க. முன்னால் டீலிமிட்டேஷனை எதிர்த்தாங்க. அது நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டதும் பட்டாசு வெடித்தாங்க, அதை எரிச்சார் ஸ்டாலின். ஆனால் இன்றைக்கி அப்படியே டேக் டைவர்சன் ஆகி அதை நாங்கள் பரிசீலிப்போம்ன்றார். அதனால தான் ராகுல் காந்தி பேசிட்டு போனார் மகாபலிபுரத்தில், எட்டப்பனா மாறக்கூடாது யாரும், தமிழ்நாட்டின் நலன்களை காட்டி கொடுத்து டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக எட்டப்பரா ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு போனார். ஸோ டேக் டைவர்சன் வந்து டிஎம்கே தான், வேற யாரும் கிடையாது. ஆனால் இவங்க மற்றவங்கள சோபா மாடல் அரசுன்றாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.